அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இறையச்சம் தொடர் பாகத்தில் இது 9வது பாகம். அஞ்சுவோருக்கு அரசின் நிழல் சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வை அஞ்சி மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்தால் அதிலே பரக்கத் எனும் அருள் வளம் கிடைக்கும் என்பதை வியாபாரிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மோசடி இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது, பொய் பேசாமல், புறம் பேசாமல், அவதூறு கூறாமல், அடுத்தவர் மீது இட்டுக்கட்டாமல், தனி மனித ஒழுக்கத்தோடு நேர்மையாக வாழ்ந்தால் அவனது அன்பும் அரவணைப்பும் நிச்சயம் கிடைக்கும். இதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுகிறார்கள். அதனால் அஞ்சுவோருக்கு, யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அரசின் நிழல் கிடைக்கிறது. அதாவது மறுமை நாளையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் தினத்தில் கடுமையான வெப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தின் நிழல் மட்டும்தான் இருக்கும். அதில் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொருத்தரும் ஓடி போய் உதவி தேடுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் அரசுடைய நிழலில் நிற்கும் மகத்தான பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக நம்ம வரையும் கொள்ளணும். அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை 7 நபர்களுக்கு, 7 சாரார்களுக்கு அளிக்கின்றான். அவர்கள் யார் என்றால், இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டும் தலைவர், அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞர், பள்ளிவாசல்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்தி கொண்ட ஒருவரை, அல்லாஹ்விற்காகவே இணைந்து அல்லாஹ்விற்காகவே பிரிகின்ற 2 நண்பர்கள், உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கின்ற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல, தம் வலதுகரம் செய்யும் தர்மத்தை இடதுகரம் அறியாதவாறு ரகசியமாக தர்மம் செய்பவர், தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 660வது ஹதீஸாக பார்க்கலாம். மக்களிடம் மதிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என வெளிப்படையில் பாசாங்கு காட்டாமல் அல்லாஹ்வின் நற்பெயரை பெற்று அல்லாஹ்வுடைய நற்பெயரை பெறும் வண்ணம் எப்போதும் நல்லவராக திகழ வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் அழகிய முறையில் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்போதுதான் நமக்கும் அருமையில் உயர்வு கிடைக்கும். இறைவனை அஞ்சியோருக்கு சொர்க்கம் தொலைவின்றி நெருக்கத்தில் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அல்லாஹ் கூறுகிறார்.